தவ ஞான பீடத்தின் சார்பாக பிரபஞ்ச ஐஸ்வர்ய வாராகியவர்களின் ஆசீர்வாதம், மேலும் நம்முடைய நினைத்தால் முக்தி தரும், விதித்தால் முக்தி தரும் அண்ணாமலையார், அருணாச்சலர், உண்ணாமுலையம்மன், அபித குஜாம்பாள் அவர்களுடைய ஆசியோடு திருவண்ணாமலையில் இந்த பேரின்பத்தை, இந்த கார்த்திகை தீப திருநாளின் முன்னோட்டத்தை கண்டு களிக்க ஆசி பெற நம்முடைய ஐயா யோகானந்தா சுவாமிஜி அவர்கள் பழனியிலிருந்து, திருவண்ணாமலையை பழனி மலையிலிருந்து வந்து இங்கே தரிசித்து அவர் அருள் பெற, ஆசி பெற நம்முடைய அன்பிற்குரிய ஆடிட்டர் ஐயா அவர்களோடு பழனியிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அண்ணாமலையார், அருணாச்சலர் அவர்களுக்கு ஆசியை வழங்கி, அந்த ஆசியை பெற்று அவர்கள் பழனி சென்று அண்ணாமலையின் ஆசியை அங்குள்ள மக்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும். அப்படி ஒரு வரமான ஒரு நேரமாக, காலமாக இந்த பொழுது விடியும் பொழுதாக ஒரு 5 நிமிடத்திலிருந்து இப்பொழுது நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிரிவலம் வந்து அந்த பேரின்பத்தோடு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், குழந்தை வடிவமாக இருக்காங்க. இவங்க முகம் அப்படியே இளமையாகவே ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஐயா. அது முருகப்பெருமான் அவர் கொடுக்குற அந்த ஒரு வரமானான்னு எனக்கே தெரியல. நாள் ஆகாமல் குழந்தையாக தெரிகிறாரு என் கண்ணுக்கு அவர். அதனால் அவரும் நல்ல ஆயுளோட பிரபஞ்சத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு செயலை விதையை விதைக்க அவரை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க கடவுள். அது எந்த நிலையிலன்னு சொல்ல முடியாது. அதே திருவண்ணாமலையில் ஒரு பெரிய 154 அடி உயரம் ஐயாவுடைய அருளோடையும் இங்கே நடக்கும்ன்ற எண்ணம் எனக்குள்ளே அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. அம்மா அவர்கள் ஆசீர்வதிக்கணும், ஐயாவையும் ஆசீர்வதிக்கணும். ஐயா அதுக்குள்ளே முழு வடிவமைப்பில் இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் மீண்டுமாக அவருடைய பாதம் தொட்டு அவர் நமக்கு ஒரு முக்தி நிலை தரணும், அருளாசி தரணும்னு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களுடைய அன்பு தவம்.